13 வருஷமாக நான் எங்கள் வீட்டுக்காரு கஷ்டப்பட்டு ரொம்ப நேர்மையாக நடத்தி வரும் இந்த ரெட் பிக்ஸ் மீடியாவை வந்து முடக்கணும்னா எனக்கு தெரியும். ஆனால் அந்த மிஸ்டேக்ஸுக்காக ஒரு என் ஹஸ்பண்டை மட்டும் பனிஷ் பண்ணாமல் மொத்த ஃபேமிலி ஒரு ஆணை வந்து அரெஸ்ட் பண்ணும்போது ஆம்பளைங்க தான் மென் போலீஸ் தான் வில் பி கோயிங். எனக்கு ஆச்சரியம், ஹவு கம் லேடிஸ் அவங்க போயிருக்கிறாங்க. அப்போ நான் கேட்டேன், இதில் பர்ஸ் இருந்தது, இதில் ஃபோன் இருந்தது, அதையும் எங்கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணால. தே டோல் நோ, இட் இஸ் அகெயின்ஸ்ட் த கோர்ட் ஆர்டர், தட் அது வந்து நாங்கள் தான் வச்சுப்போம்னு சொன்னாங்க. அதில் வந்து என்னோட கார்ட்ஸும் இருந்தது. இல்லாட்டி ஒரு டைமில் சொன்னாங்க, மேடம் உங்களே ஃபாலோ பண்ணுறாங்க மேடம் அப்படின்னு சொன்னாங்க. Trichyla, they told they're following you, they're tapping your calls and ஏதாவது டாக்குமெண்ட்ஸு வேறு என்ன சொல்கிறது வீடியோஸு இதெல்லாம் கிடைக்குமா அப்படின்னு பார்க்குறதுக்காக அவங்க எடுத்துகிட்டு போயிருக்கலாம். அது இல்லாமல் நம்ம என்ன வேறு எதுவுமே இந்த எங்கள் ஆஃபீஸே வந்து கிளாஸில் தான் எல்லாமே இருக்கும். வெரி டிரான்ஸ்பேரண்ட் ஆஃபீஸு. அதுக்காகவே சார் வந்து அது மாதிரி தான் எங்கள் ஆஃபீஸே வந்து வச்சுருக்குறாங்க. என்னென்னா எவ்ரிதிங் ஹேஸ் டு பி டிரான்ஸ்பேரண்ட் அண்ட் எல்லாமே வந்து எதுவுமே வந்து சீக்ரெட்டிவாக இருக்கக்கூடாது தான். அதனால தான் இந்த இடத்துல வந்து எங்களுக்கு ஜஸ்ட்டு 1.5 hours தான் மேக்ஸிமம் எடுத்திருப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்க அந்த ரைட்டப்ஸ்னால தான் டைம் எடுத்துக்கிட்டாங்க. ஸோ இட்ஸ் ஒரு 1 hour or 1.5 hours மேக்ஸிமம் எடுத்தாங்க. ஆனால் போலீஸ் அஃபீஷியல்ஸ் வந்து நல்லபடியாக தான் பேசுனாங்க. அவங்கள வந்து நான் எதுவும் சொல்ல, அவங்க ரொம்ப மரியாதையாக பேசுனாங்க. நாங்கள் கூட கேட்டோம், சார் இவ்வளோ நேரம் நீங்கள் வெயிட் பண்ணீங்களே, ஏன்னா அவங்களும் வந்து அட் அ டைம் 2 பேருமே ஒரே டைமில் வந்துட்டாங்க. ஆஃபீஸுக்கும் வீட்டுக்கும் சர்ச் வந்து ஒரே டைமில் வந்துட்டாங்க. ஸோ இவங்க அத்தனை நேரம் வரைக்கும் வெயிட் பண்ணினாங்க. இன் தட் வே ஐ ரியலி அண்டர்ஸ்டாண்ட். போலீஸ் அஃபீஷியல்ஸ் வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கிறாங்க. ஏன்னா அவங்க கதவை உடைக்காமல் அவங்க வந்து வெயிட் பண்ணியிருக்கிறாங்க எனக்காக. ஏன்னா வீட்டில் வந்த எங்கள் போலீஸ் அஃபீஷியல்ஸ் கிட்ட நான் ரிக்வெஸ்ட் பண்ணிக்கிட்டேன், சார் நீங்கள் சொல்லுங்கள் சார், அவங்கக்கிட்ட சொல்லுங்கள், நான் ஒரு ஆள் தான் இருக்கிறேன், இங்கிருந்து தான் நாங்கள் மூவ் பண்ணணும், அதனால் நீங்கள் வெயிட் பண்ண சொல்லுங்கள் சார், ஆஸ்க் தெம் டு வெயிட். ஆனால் அவங்களும் பேஷண்ட்டாக வெயிட் பண்ணினாங்க. அண்ட் இப்போ தான் அது முடிஞ்சிச்சு. என்னோட வாழ்வாதாரம் இன்றைக்கி என்னோட ரெட் பிக்ஸ் சேனலில் எத்தனை மணிக்கு வீடியோஸு நான் செய்த வீடியோ வந்து அப்லோட் ஆகும்னு எனக்கு தெரியாது. நாங்கள் யார்கிட்டேருந்து எக்யூப்மெண்ட்ஸ் வாங்கி யூஸ் பண்ணணும்னு எனக்கு தெரியாது. 13 வருஷமாக நான் எங்கள் வீட்டுக்காரு கஷ்டப்பட்டு ரொம்ப நேர்மையாக நடத்தி வரும் இந்த ரெட் பிக்ஸ் மீடியாவை வந்து முடக்கணும்னா எனக்கு தெரியல. நடுநிலையாக செய்திகள் கொடுக்கிற எங்கள் வீட்டுக்காரு ரொம்ப நேர்மையாக அவர் வந்து மக்களுக்காக இன்ஃபர்மேஷன்ஸை கேதர் பண்ணி கொடுக்குறாங்க. எல்லா இடத்துலையும் மிஸ்டேக்ஸு நடக்கலாம், ஐ அக்செப்ட் இட். ஆனால் அந்த மிஸ்டேக்ஸுக்காக ஒரு என் ஹஸ்பண்டை மட்டும் பனிஷ் பண்ணாமல் மொத்த ஃபேமிலியும் பனிஷ் பண்ணுறது பெரிய பெரிய குற்றம். ஃபார் எக்ஸாம்பிள், என் பொண்ணுக்கு நான் இன்ன வரைக்கும் கால் பண்ணவே இல்லை. ஏன்னா என்னோடய ஃபோனை வந்து அவங்க எடுத்துட்டாங்க. சர்ச் வாரண்ட் அப்போ வந்து யூ கேனாட் யூஸ் அ ஃபோன். அப்போ அந்த ஃபோனை வந்து எடுத்தனால என் டாட்டருக்கு மார்னிங்லேருந்தே நான் இன்னும் கால் பண்ணலை. I didn't call still my daughter. I didn't tell her what is the condition or what is the situation prevailing here with me. ஸோ இது எல்லாமே எப்படிங்க ஒரு லேடி, ஒரு மதர் எப்படி இதை வந்து என்னால் அண்டர்கோ பண்ண முடியும்? ஏற்கனவே என் ஹஸ்பண்ட் வந்து நான் எக்ஸ்பெக்ட் பண்ணாமல் ப்ரிசனில் இருக்கிறாங்க. அவங்க எப்போ வருவாங்கன்னு தெரியாது. அவர் எந்த வித தகவலும் எனக்கு சொல்லிட்டு போகல. இந்த மீடியாவை நான் எப்படி நடத்தணும், யாரோட ஹெல்ப் கேட்கணும், எதுவுமே எனக்கு தெரியாமல் பட் ஐ ஹாவ் டு ரன் த ஷோ. ஹவு ஐ எம் கோயிங் டு டூ இட்? ஸோ இதுக்கு வந்து இன்றைக்கி நான் சொல்கிறேன், ஆல் தீஸ் மீடியாஸ் ஹவ் கம் ஃபார்வர்ட் டு சப்போர்ட் மீ, டு ஹெல்ப் மீ.
So I really appreciate all the media people or press people who have really come, who have stayed right from the morning. எனக்கு தெரிஞ்சு 10 o'clock எல்லாம் நீங்கள் வந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். 10 o'clockலேருந்து 7:30 ஆகுது, இப்போ வரைக்கும் யூ ஆர் ஸ்டேயிங் ஹியர். ஸோ உங்களுக்காக நீங்கள் தயவு செய்து உங்களோட சேனலில் போட்டுட்டு let it go to the government of Tamil Nadu. Let them understand a girl, a lady who is 50 years, who has to undergo all this. நான் தூங்கவே இல்லைங்க, 2 நாள் ஆயிடுச்சு. 2 நாள் இல்லை, 10ஆம் தேதியிலேருந்து இன்ன வரைக்கும் எனக்கு தூக்கமே இல்லை. ஏன்னா ஐம் ஜஸ்ட் ட்ரைங், என்ன செய்கிறது, எப்படி போகிறது. எங்கள் ஹஸ்பண்டுக்கு இல்லை, திஸ் இஸ் ஃபஸ்ட் டைம், எல்லாமே இது ஃபஸ்ட் டைம். நான் வந்து இதுக்கு போனதில்ல, போலீஸ்கிட்ட டிபார்ட்மெண்ட் போனது கிடையாது. ஐ ஹாவ் நாட் கான். எங்கள் ஹஸ்பண்டை வந்து இப்படி எக்ஸாமின் பண்ணுவாங்க, ஃபிசிக்கல் எக்ஸாமினேஷன் பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரியாது. அதுக்கப்புறம் த போலீஸ் வந்து அந்த லேடி போலீஸ் அப்படி வந்து இருந்தாங்க. எனக்கு ரொம்ப ஆச்சரியம். ஒரு மென்னை ஒரு 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 ஆணை வந்து அரெஸ்ட் பண்ணும்போது ஆம்பளைங்க தான், மென் போலீஸ் தான் வில் பி கோயிங். எனக்கு ஆச்சரியம், ஹவு கம் லேடிஸ் அவங்க போயிருக்கிறாங்க. இதெல்லாம் வந்து ரொம்ப வருத்தம் கொடுக்கக்கூடியதாக இருக்குது. இனிமே தாங்க எனக்கு இந்த டயர்ட்னஸை கொஞ்சம் ஒரு 2 hours கூட நான் இன்னும் தூங்கலைங்க. இப்போ நாங்கள் ஆஃபீஸில் உட்காந்துட்டு அவங்க அந்த லெட்டர் ரைட்டப் எழுதும்போது எனக்கு அப்படியே கண்ணு வந்து அவ்வளோ டயர்ட்னஸ் இருக்குது. ஐ மே ஃபால் டவுன், பட் இன்ஸ்பைட் ஆஃப் தட் எங்கள் ஹஸ்பண்ட் வந்து நேற்று வந்து அவ்வளோ ஸ்ட்ராங்காக நின்னாங்க. அதுக்காக எங்கள் இன்னொன்று ஃபார் யர் கைண்ட் இன்ஃபர்மேஷன், எங்கள் ஹஸ்பண்ட் வந்து இங்கிருந்து ஃப்ரம் சென்னை டு டெல்லி நான் வந்து ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்ணி அனுப்பினேன். ஆனால் ரிட்டர்ன் வந்து எங்கள் ஹஸ்பண்ட் வந்து அன்ரிசர்வ்டில் வந்திருக்கிறாங்க. ஸோ 36 hours ஆஃப் ஜேர்னி இன் அன் அன்ரிசர்வ் டிக்கெட் எவ்வளோ டயரிங்காக இருக்கும். அண்ட் டில் எஸ்டர்டே நைட் வரைக்கும் 10:30க்கு தான் அவர் வந்து ஜெயிலில் உள்ளார போனாங்க. ஸோ அது வரைக்கும் ஹி வாஸ் ஸ்டாண்டிங். அவங்க என்ன கொடுக்குறாங்க, ஃபுட் கொடுத்தாங்க, அதெல்லாம் நான் கேட்க முடியாது. என் ஹஸ்பண்ட் கிட்ட நான் கேட்க முடியாது, என்னங்க உங்களுக்கு வந்து. எங்கள் ஹஸ்பண்ட் வாஸ் டெல்லிங், யா இப்படின்னு. நான் டோன்ட் டாக், ரொம்ப பேசக்கூடாது அவர்கிட்ட. போலீஸ் எல்லாம் சூழ்ந்துட்டாங்க, நான் பேசக்கூடாது. எனக்கு ஒரு 5 minutes கூட அவங்க ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கல. நீங்கள் போய் பேசுங்க, நீங்கள் ஒரு 4-5 நாள் ஆயிடுச்சு உங்கள் ஹஸ்பண்டோட வேர் அபவுட்ஸ் தெரியலன்ட்டு இருந்தீங்க, தயவு செய்து யூ டாக் அப்படின்னு என்கிட்ட சொல்லவே இல்லை. ஸோ எங்கள் ஹஸ்பண்டை வந்து மீட்டு வருதுன்னா ரிமாண்டு 15 days கொடுத்துருக்குறாங்க. ஸோ ஐ டோன்ட் நோ ஹவு ஐ எம் கோயிங் டு கோ ஃபார் இட். அதுவே எனக்கு தெரியாது. நான் வந்து யாரை வந்து அணுக போகிறேன், யாரோட ஹெல்ப்பை வந்து கேட்க போகிறேன். only to the people, to the common people, to the media I can ask this. நபரால தான் இவரை கார்னர் பண்றாங்களா சார்? திரு சவுக்கு சங்கர் கூட தொடர்புல இருந்தது தான் இவ்வளோ நெருக்கடிக்கும் காரணம் நினைக்கிறீங்களா? எங்கள் ஹஸ்பண்டுக்கு வந்து நேற்று ஒரு 5 minutes வந்து அலோவ் பண்ணினாங்க அவரோட கருத்துக்களை சொல்கிறதுக்கு இன் ஃப்ரண்ட் ஆஃப் த மேஜிஸ்ட்ரேட். எனக்கு இது தெரியாது இப்படிலாம் நடக்கும்ன்ட்டு. எங்கள் ஹஸ்பண்ட் வந்து ரொம்ப உருக்கமாக சொன்னார். அவர் என்ன சொன்னார்னா, ஐ ஆம் த ஃபர்ஸ்ட் கிராஜுவேட், என்னோடய ஃபேமிலியில் ஃபர்ஸ்ட் டைம் கிராஜுவேட். நான் இவ்வளோ கஷ்டப்பட்டு படித்து நேர்மையாக கரெக்டான நியூஸு, ஃபேக்சுவல் இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுக்கணும் தான் நான் வந்து இந்த மீடியா ஆர் ஜேர்னலிசமே நான் வந்து எடுத்துக்கிட்டேன். ஸோ பேஸ்ட் ஆன் திஸ் நான் வந்து இத்தனை வருஷமாக 24 வருஷமாக நான் இந்த மீடியா பிஸ்னஸில் தான் நான் இருந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு எங்கள் ஹஸ்பண்ட் ஒன்று ரொம்ப உருக்கமாக சொன்னது மட்டும் ஒரு என்னென்னா, இட் வாஸ் அன் ப்ளீடிங் டு த மேஜிஸ்ட்ரேட்கிட்ட என்ன தெரியுமா சொன்னாங்க, என் பையன் வந்து 12th standard படிக்கிறான், அவன் படித்து முடிச்சுட்டான், ரிசல்ட் வந்துருச்சு, ரிசல்ட் வந்த அன்றைக்கே எங்களுக்கு வந்து அரெஸ்ட் வரும்ன்ட்டு இன்ஃபர்மேஷன் வந்தனால நாங்கள் இதுக்கு போயிட்டோம், ஆன்டிசிபேட்டரி பெயிலுக்கு போனோம். அது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். நாங்கள் ஆன்டிசிபேட்டரி பெயிலுக்காக மூவ் ஆனோம். என் பையனுக்கு ரிசல்ட் வந்த அன்றைக்கி May 6th ரிசல்ட் வந்துச்சு. அன்றைக்கி வந்து ஆன்டிசிபேட்டரி பெயிலுக்கு நாங்கள் மூவ் பண்ணுறோம். ஸோ என் பையனோட ரிசல்ட் வந்து அப்ளிகேஷன் போட்டுட்டு எங்களுக்கு வந்து இன்ன வரைக்கும் நான் காலேஜோட வெப்சைட்டை ஓப்பன் பண்ணி பார்க்கல, வெதர் ஹி ஹஸ் பீன் செலக்டட் இன் எனி ஆஃப் த கோர்சஸ். நான் இன்ன வரைக்கும் ஓப்பன் பண்ணல, பிகாஸ் எனக்கு டைம் கிடையாது.
I don't have time to look into the website of the college to find out whether my son has got been admitted in any of the colleges. ஸோ இது மாதிரி இருக்குது. இன்னொன்று வந்து ஃபினான்ஷியலி ஆல்சோ ஐ எம் டிஸ்டர்ப். எப்படி ஃபினான்ஷியலி டிஸ்டர்ப்னா, எங்கள் ஹஸ்பண்ட் வந்து டெல்லிக்கு போகும்போது 2 என்னோடய கார்ட்ஸ் வந்து எடுத்துகிட்டு போயிட்டாங்க, மை ஏடிஎம் கார்ட்ஸ். ஸோ ஏடிஎம் கார்ட்ஸ் எடுத்துகிட்டு போனான்னா ஐ கேன் மேக் அ ட்ரான்ஸ்ஃபர். அஃபிஷியல் ட்ரான்ஸ்ஃபர் தான் என்னால் பண்ண முடியும். பேங்கிங் ட்ரான்ஸ்ஃபருக்கு யூ நீட் டு ஹேவ் அ சிஸ்டம். ஸோ அண்ட் ஐ நீட் டு நோ த பாஸ்வேர்ட் ஆஃப் மை ஹஸ்பண்ட். ஸோ இது எல்லாமே எவ்வளோ பெரிய காம்ப்ளிகேஷன் எனக்கு. ஸோ ஹவு வில் ஐ கோ அபவுட், ஹவு வில் ஐ மேக் த பேமெண்ட் ஃபார் த ஃபீஸ் ஃபார் மை சன்? அட்லீஸ்ட் அவங்க வந்து அந்த கான்ஃபிஸ்கேட் பண்ணாங்கல்ல டெல்லியில் வச்சு எங்கள் ஹஸ்பண்டோட பர்ஸு. ஆனால் பேகு மட்டும் கொடுத்துட்டாங்க. அது எதுக்கு? அந்த அவர் எடுத்துகிட்டு போன க்ளோத்ஸ் இருக்குல்ல, அவர் எடுத்துகிட்டு போன 2 பேண்ட்டு 2 ஷர்ட்டு, அது மட்டும் அந்த நம்மளோட ஷோல்டர் பேக்கில் வச்சு அதை மட்டும் எடுத்துகிட்டு போக சொல்லிட்டாங்க. அப்போ நான் கேட்டேன், இதில் பர்ஸ் இருந்தது, இதில் ஃபோன் இருந்தது, அதையும் எங்கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணலாம்ல. தே டோல் நோ, இட் இஸ் அகெயின்ஸ்ட் த கோர்ட் ஆர்டர் தட் அது வந்து நாங்கள் தான் வச்சுப்போம்னு சொன்னாங்க. அதில் வந்து என்னோட கார்ட்ஸும் இருந்தது. ஸோ ஃபினான்ஷியலி ஆல்சோ, நாட் ஓன்லி மென்டலி, நாட் ஓன்லி ஃபிசிக்கலி, ஃபினான்ஷியலி ஆல்சோ ஐ எம் டிஸ்டர்ப்ட் அண்ட் ஐ டோன்ட் நோ ஹவு திஸ் இஸ் கோயிங் டு பி. ஒன்று கவர்மெண்ட், நான் வந்து ஒரு ப்ரீவியஸ் வீடியோஸ், த ஃபர்ஸ்ட் வீடியோ, செகண்ட் வீடியோ வந்து எங்கள் ஹஸ்பண்டோட வேரபவுட்ஸ் காணோம் அப்படின்னு சொல்லி போட்டப்போ கவர்மெண்ட்டுன்னு சொல்ல முடியாது, த போலீஸ் டிபார்ட்மெண்ட், தே ரியலி கேம் அவுட் அண்ட் சம்ஹவ் தே ஹவ் ப்ரொடியூஸ்ட் மை ஹஸ்பண்ட் இன் ஃப்ரண்ட் ஆஃப் மீ. ஸோ ஐ எம் தேங்க்ஃபுல் ஃபார் தட். அட்லீஸ்ட் என்னால் பார்க்க முடிஞ்சது என்னோடய ஹஸ்பண்டை. ஓகே, ஃபிசிக்கலி ஹீ இஸ் ஓகே. ஆனால் நான் வந்து பேச முடியல, அதனால் எனக்கு தெரியாது வேறு என்ன நடந்தது தெரியாது. பட் எங்கள் ஹஸ்பண்ட் என்ன கூட நடிச்சிருக்கலாம், நான் வந்து வேதனைப்படக்கூடாது, நான் கஷ்டப்படக்கூடாதுன்னு. ஹி வாஸ் டெல்லிங், யா ஐம் குட் அப்படி தான் சொல்லுவார் அவர். ஏன்னா எங்களுக்கு அந்த கஷ்டத்தை காட்டிடக்கூடாதுன்னு கூட சொல்லலாம். பட் அவர் எனக்கு கான்ஃபிடென்ஸ் கொடுத்தாரு அந்த டைமில். ஸோ அது மாதிரி வந்து என்ன சொல்கிறேன்னா, அந்த பிகினிங்கில் இருந்தே வந்து இன் தட் வே ஐ ரியலி அப்ரிஷியேட் த போலீஸ் டிபார்ட்மெண்ட். கரெக்டாக நான் வந்து அந்த கேஸை வந்து பெட்டிஷனை வந்து ஃபைல் பண்ணிடுவேனோ அப்படின்னு நினைக்கிறதுக்குள்ளார அவங்க கொண்டு வந்து காட்டிட்டாங்க எங்கள் ஹஸ்பண்டை. இன் தட் வே ஐ அப்ரிஷியேட். ஆனால் இதுக்கப்புறம் எனக்கு என்ன செய்யணும்னு தெரியல. ஒன்லி த கவர்மெண்ட் ஆர் கவர்மெண்ட்டுன்னு சொல்ல முடியாது, ஒரு இண்டிவிஜுவலாக ஒரு என்ன சொல்கிறது, த சிட்டிசன் ஆஃப் இந்தியா அண்ட் ஒரு தமிழ்நாட்டின் ஒரு குடிமகள். கண்டிப்பாக ஐ பிலாங் டு தமிழ்நாடு, த ஸ்டேட் ஆஃப் தமிழ்நாடு. ஸோ தே ஒன்லி ஹாவ் டு சே வாட் ஷுட் ஐ டூ when I have been, because இதெல்லாம் நடக்கும்னு எனக்கு தெரியாது. நான் இந்த கோர்ட்டின் உத்தரவெல்லாம் நான் எதுவுமே சொல்லலை. அவங்க செய்கிறது அவங்களோட டிஸ்கிரிஷனரி, அவங்க அதை செஞ்சுட்டாங்க. ஸோ இதுக்கப்புறம் வந்து எனக்கு வந்து நீங்கள் எப்படி வந்து சப்போர்ட் பண்ண போகிறீங்க? பிகாஸ் எனக்கு டூ மச் ஆஃப் கன்ஃபியூஷன்ஸ் டெய்லி வந்துட்டுருக்குது. நாளைக்கு என்ன நடக்குமோன்னு எனக்கு தெரியாது. டுமாரோ வாட் இஸ் கேன் ஐ ஸ்லீப் டு நைட்? நானும் என் பையன் மட்டும் தான் வீட்டில் தூங்கணும். இன்றைக்கி என்னால் நிம்மதியாக தூங்க முடியுமா என் வீட்டில்? அதுவே ஒரு பெரிய கொஷின் மார்க்காக இருக்குது. வேறு ஏதாவது சர்ச் வருமா? இல்லாட்டி ஒரு டைமில் சொன்னாங்க, மேடம் உங்களே ஃபாலோ பண்ணுறாங்க மேடம் அப்படின்னு சொன்னாங்க. ட்ரிச்சியில் தே டோல் தேர் ஃபாலோயிங் யூ, தேர் டேப்பிங் யுவர் கால்ஸ் அண்ட் உங்களோட காரோட நம்பர்ஸ் எல்லாம் பார்த்து வச்சுருக்குறாங்க அப்படின்னாங்க. ஸோ எனக்கு அதுவும் தெரியாது. எனக்கும் வந்து ஏதாவது ஒரு